திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வாக்கு எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் நாளை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அறிக்கையில் விரிவான அந்த தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற மொத்தம் 2 கட்ட தேர்தலில் குறிப்பாக எந்த ஒரு மறுதேர்தல் கோரிக்கையும் வரவில்லை என்றும் இந்த குறிப்பாக 12 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடமிருந்தும் எவ்வித கோரிக்கையும் வரவில்லை என்றும் இந்த SIR தொடர்பான கோரிக்கைகளும் எவ்வித கோரிக்கைகளும் வரவில்லை என்றும் ஒரு அறிக்கையை தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நாளை விரிவாக நடைபெற உள்ளது. இதில் 243 தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அங்கு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் 4372 அந்த டேபிள்கள் அமைக்கப்பட்டு கவுண்டிங் மேற்பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சுமார் 18,000 இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏஜென்ட்டுகள் தற்போது இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணிக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது நாளை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விரிவான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.